வணக்கம், இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சும்மா மசாலாவில் அரைச்சி மணக்க செம்ம டேஸ்டியான மட்டன் குருமா எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குருமா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். மட்டன் எடுத்தால் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் குருமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு 2 ஸ்பூன் அளவு மல்லி, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, அரை ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகு, 5 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, கொஞ்சமாக கல்பாசி, சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, இது எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு பேனில் சேர்த்துட்டு ஆயில் எதுவுமே சேர்க்காமல் நம்ம வறுத்துக்க போகிறோம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே மட்டன் வாங்கினா ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் குருமா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சூப்பரான அவ்வளோதான். எல்லாமே நல்லாமே வறுபட்டுருச்சு. இது நல்லா வறுபடும் போது நல்ல ஒரு வாசனை வரும். அதே மாதிரி ரொம்ப விட்டுட்டிங்க அப்படின்னா தீஞ்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவு பொரித்து எடுத்துக்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக வரணும், அந்தளவு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மட்டன் குருமாவுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. ஏன்னா இந்த பொரிச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தான் இந்த குருமாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறது. அதே சமயம் இந்த குருமாவுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதும் இந்த வெங்காயம் தான். ஸோ நல்லா பொரிச்சு எடுத்துக்கோம். இந்த மட்டன் குருமா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 முந்திரி, கொஞ்சம் பாதாம், இது ரெண்டையும் நல்லா ஊற வச்சு ஃபைனலாக நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷமாவது இது ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லாவே ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு குறைப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதாவது 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி வரமிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது கலருக்காக தான். அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவு வரமிளகாய்த்தூள், நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பார்த்திங்களா, அந்த வரமிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள், இதெல்லாமே இதில் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். மட்டன் குருமாவோட சீக்ரெட் மசாலாவே இது தான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா டேஸ்டியாக வரும். இதே மாதிரி மசாலா அரைச்சி நீங்கள் மட்டன் குருமா பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். மட்டன் குருமா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வெங்காயம் பொரிச்சோம் பார்த்திங்களா, அந்த ஆயிலே கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 kg போல் ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன். இதை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண மாட்டேன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா ஆட்டுக்கறியாக எடுத்தீங்க அப்படின்னா மட்டன் சீக்கிரமாக நல்லா வெந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த பாத்திரத்துலேயே தான் மட்டன் வேக வைக்க போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இதே ப்ரொசீஜரை நீங்கள் குக்கரில் பண்ணிவிட்டு ஒரு 2-3 விசில் விட்டுட்டு கூட நம்ம அடுத்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டனில் கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆயிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அதை வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை ஒரு 3 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மட்டனை ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணும்போது மட்டன் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாருங்கள் மசாலா, இது ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மசாலா எடுத்துக்கணும். இந்த மசாலா கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே குக் பண்ண போகிறேன். ஏன்னா 20 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் வந்து குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம். மட்டன் 20 நிமிஷத்தில் வெந்துருச்சு அப்படின்னா இந்த தண்ணியே போதுமானது. மட்டன் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நம்ம வந்து மட்டன் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். வச்சுருந்த பாதாம் முந்திரி இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்க, பாதாம் முந்திரியை ஃபஸ்ட்டு 2-3 பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கிடைக்கும். இல்லாட்டினா வந்து அங்கங்கிட்ட பாதாம் முந்திரி கொஞ்சம் அரைப்படாமல் கொஞ்சம் குறப்பாக இருக்கும். 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த பெரிய வெங்காயம், இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், சும்மா எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக வந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட 35 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிட்டேன். எனக்கு அவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறம் தான் மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து நான் தண்ணி ஊற்றின உடனே நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னாலும் 4-5 விசில் விட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு நல்லா சுண்டி வர அளவு விட்டுறணும். பாருங்கள், சும்மா சூப்பராக மட்டன் பீசஸ்லாம் வெந்து வந்திருக்கு. இப்படி நீங்கள் நசுக்குனீங்க அப்படின்னாலே பாருங்கள் இந்த மாதிரி வரணும். இதான் மட்டன் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம அரைச்சோம் பாருங்கள், இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். பாருங்கள், நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டீங்க அப்படின்னாலே நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் இது நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ அடுப்பை வந்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஆயிலெலாம் பிரிஞ்சு சும்மா சூப்பராக மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருக்கு பாருங்கள், அதை அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். சும்மா 4-5 துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் இதை சேர்த்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள். சும்மா அட்டகாசமாக இருக்குங்க மட்டன் குருமா டேஸ்ட். அவ்வளோதாங்க, சும்மா அட்டகாசமான மட்டன் குருமா ரெடி. அவ்வளோதாங்க, சும்மா சூப்பர் டேஸ்டியான மட்டன் குருமா ரெடி. இதை இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தியோடு வச்சு தான் சாப்பிட போகிறோம். சும்மா செம்ம டேஸ்டியாக இருக்க போது இந்த காம்போ. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.